Very good afternoon to all. இது 12th physics class. ஆல்ரெடி நம்ம கம்பல்சரி சம்ஸ் போட்டுருந்தோம் செகண்ட் யூனிட்ல. அது மாதிரி இப்போ செகண்ட் லெசன்ல 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரி சம்ஸ் போட போகிறோம். ஏற்கனவே 2.4 2.3 வரைக்கும் போட்டிருந்தோம். இப்போ 2.4 போட போகிறோம். எக்ஸாம்பிள் 2.4ல திரும்ப ஞாபகப்படுத்துறது கம்பல்சரி சம்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 3 கிரைட்டீரியா தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு அதுக்கான ஃபார்முலா ஐடென்டிஃபிகேஷன், ஃபார்முலாவை கரெக்டாக எழுத சொல்கிறாங்க. ரெண்டாவது ஸ்டெப்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா அதுக்கு நாம என்ன குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க அந்த குவான்டிட்டிக்கு எங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம் இதை கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். மூணாவது பாயிண்ட் கால்குலேஷன் போட்டு ஃபைனல் ரிசல்ட், அந்த ஃபைனல் ரிசல்ட்டில் ஒரு எஸ்ஐ யூனிட் கரெக்டாக எழுதிருக்கணும். அதுவும் கரெக்டாக அப்ராப்ரியேட்டான எஸ்ஐ யூனிட்டாக எழுதணும்னா கரெக்ட். இந்த 3 ஸ்டெப்பு தான் 2 மார்க்காக இருந்தாலும் 3 மார்க்காக இருந்தாலும், ஈவன் 5 மார்க்கில் ஸ்பிளிட் பண்ணி ஒரு 3 மார்க் கொடுத்தாலும் இதே தான் ப்ரொசீஜர். சரிங்களா? அதனால சம்ஸ் போடும்போது நாம கவனமா முதல்ல ஃபார்முலா என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு நம்ம கொடுக்குற கிவன் டேட்டாவுக்கும் ரெக்வயர்ட் டேட்டாவும் ரிலேட் பண்ணாலே நமக்கு ஃபார்முலா ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடலாம் முதல்ல. அப்புறம் அது கரெக்டா இருக்கிற பட்சத்தில் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஸோ ஃபார்முலாவை முதல்ல சம்மு முழுசா படிங்க. சம்மு படிக்கும் போது டைவர்ஷன் இல்லாம என்ன டேட்டா பண்றாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு படிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சொல்றாங்க டிட்டர்மைன் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஃபாலோயிங் பெர் செகண்ட். அவங்க கேட்க வந்தது என்ன, ஆனா அவங்க முதல்ல கிவன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா பர் செகண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பர் செகண்ட் அப்படின்னு மீன்ஸ் டி இஸ் ஈக்குவல் டு 1 செகண்ட். இது நாமளும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஆல் ரைட். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கேட்கறாங்க. அப்ப அவங்களுடைய ரெக்வயர்ட் டேட்டாவா நாம என்ன பார்க்கறோம்னா என்னுடைய வேல்யூ என்னன்னு கேட்கிறாங்க. இதை தவிர்த்து வேற எதுனா கொடுத்துருக்காங்களா அப்படின்னு தெரியும்னா ஃபுல்லா படிக்கிறோம். நெக்ஸ்ட், through a conductor when a current of 32 ampere for it. so givenல இன்னொரு டேட்டாவும் கொடுக்குறாங்க. கரண்ட் I ஓட வேல்யூ 32 ampere. சம் போடும்போது கவனிங்க, கொடுக்குற குவாண்டிட்டி SI யூனிட்ல இருந்தா தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இல்லாத பட்சத்துல நம்ம என்ன பண்ண போறோம், SI யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி பண்ண போறோம். இங்க SI யூனிட்ல தான் இருக்குது. டைம்னு சொன்னாங்க செகண்ட்ஸ்ல இருக்குது. அதே மாதிரி கரண்ட்னு சொன்னாங்க ஆம்பர்ல இருக்கு. இப்போ n கேட்குறாங்க. இதை ரிலேட் பண்ற மாதிரி ஃபார்முலா என்ன சார் இருக்கும் அப்படின்னா n இஸ் ஈக்குவல் டு, டைரக்டா நம்ம செகண்ட் லெசன்ல இதுக்கு ஃபார்முலா இல்ல. அப்போ என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா நம்ம கிட்ட கரண்ட் கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க. அப்போ I ஈக்குவல் டு, ஸோ யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் I இஸ் ஈக்குவல் டு Q/T அப்படின்ற ஃபார்முலாவை எடுக்கலாம். சரிங்க சார், ஃபார்முலா எடுத்தீங்க கரெக்ட். அதுல Q ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ, ஓகே. T ஓட வேல்யூ கொடுக்குறாங்க, I ஓட வேல்யூ கொடுக்குறாங்க, n எங்க இருக்குது? அப்ப n-க்கு நாம ஃபர்ஸ்ட் லெசன் போக போறோம். யூனிட் 1ல என்ன சொன்னாங்க அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் Q இஸ் ஈக்குவல் டு I into T அப்படின்னு சொன்னோம். இங்க Q இஸ் ஈக்குவல் டு n இஸ் ஈக்குவல் டு Q E அப்படி சொன்னோமா? அப்போ இங்க Q இஸ் ஈக்குவல் டு n into E அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? கரெக்டா? Q இஸ் ஈக்குவல் டு n into E. இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. I இஸ் ஈக்குவல் டு NE by T. இங்க என்னுடைய வேல்யூ வேணும், E ஓட வேல்யூ தெரியணும். அதனால we know that E is the charge of electron. Charge of electron அது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ 1.6 into 10 power minus 19 கூலும். இப்ப நான் ஃபார்முலாவை ரீஅரேஞ்ச் பண்ணிக்க போறேன். எனக்கு தேவை n தான். அப்ப மீதி எல்லாத்தையும் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு போறேன். அப்போ n is equal to, இது அப்படியே வச்சுங்க, மேல கொண்டு போனா ஐயும் டீயும் டிவைடட் பை இ. ஸோ ஃபார்முலால தேவையான எல்லாமே இருக்குது, சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஸோ நமக்கு மார்க் அலாட்மெண்ட் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா இப்ப நான் எழுத போற ஸ்டெப்ஸ்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இங்க ஐயோட வேல்யூ அவங்க 32 ஆம்பர்னு சொன்னாங்க, டீயோட வேல்யூ 1 செகண்ட்னு சொன்னாங்க. காமன் டிவிசர் ஈக்குவலுக்கு நேரா போடுங்க, டிவைடட் பை 1.6 into 10 power minus 19 அப்படின்னு போடும். இந்த பவர் வேல்யூ முதல்ல முடிச்சிருங்க, இதுதான் சப்ஸ்டிடியூஷன். அடுத்து நீங்க சம் போடுறீங்க, 3.32 divided by
1.6 into 10 power 19 plus 19 அப்படின்னு எழுதும் சார். 16 32 by 16 அப்படின்னு எழுதலாம். அந்த டெசிமல் இல்லாம இருந்தா 2 டைம்ஸ் சார், 2 by 1. அப்போ 1.6 எத்தனை டைம்ஸ் வரும்? 20 டைம்ஸ் வரும். கரெக்டா? 20 டைம்ஸ் வரும். அப்ப 20 டைம்ஸ்னா 20 into 10 power 19. இது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். நம்பர் 5 நம்பர் 7ன்ற மாதிரி நம்பர். அதனால இதுக்கு யூனிட் கிடையாது, நோ யூனிட். புக்ல இதை கன்வெர்ட் பண்ணி எழுதியிருக்காங்க. இங்க டெசிமல் பாயிண்ட் இருக்குது. நம்பர் ஆஃப் ஜீரோஸ் தான் பவர்னு சொன்னோம். இங்க ஒரு ஜீரோ இருக்குன்னா 10 power 1ன்னு அர்த்தம். அப்ப இது எப்படி எழுதலாம்? 2 into 10 power 1 into 10 power 19 எழுதலாம். அப்புறம் பவர் பேஸ் சேமா இருக்குது, பவர் ஆட் பண்ணிக்கிட்டா 2 into 10 power 20 நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஒரு 32 ஆம்பர் கரண்ட் ஒரு செகண்ட் ஃப்ளோ ஆனா அந்த இடத்துல 2 into 10 power 20 நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்படின்னா என்ன மீனிங்? 2 போட்டு பக்கத்துல ஒரு 20 சைபர் போட்டா எவ்வளவு நம்பரோ அவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்போ ஒரே ஒரு செகண்ட் ஒரு 32 ஆம்பர் கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா ஒரு கண்டக்டர்ல இவ்வளோ எலக்ட்ரான் இருக்கும் அப்படின்னு. இதுல மார்க் எப்படி அலாட்மெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஃபார்முலாக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒரு 3 மார்க் கொஸ்டினா இருந்தா ஃபார்முலால 1 மார்க்கு, இந்த சப்ஸ்டிடியூஷனுக்கு 1 மார்க்கு, அப்புறம் போனா ஒன்று இந்த ஃபைனல் ரிசல்ட் ஆர் இந்த ஃபைனல் ரிசல்ட். இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்றுத்துல 1 மார்க் கொடுத்துருவாங்க, 3 மார்க். சரிங்க சார், இது ஒரு 2 மார்க் கொஸ்டினா இருந்தா சார் இதுக்கு 1/2 மார்க் கொடுக்க போறாங்க, இதுக்கு 1/2 மார்க் கொடுக்க, அவ்வளவுதான். இப்படி பிரிச்சு கொடுத்துடணும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் அடுத்ததா நாம கம்பல்சரி சம்ல பார்க்குற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.5. இப்போ செகண்ட் லெசன்ல இருந்து கண்டிப்பா கம்பல்சரியில எதிர்பார்க்கலாம். அதனாலதான் இந்த சம்ஸ் எல்லாம் தனியாக போறோம். எக்ஸாம்பிள் 2.5. இந்த 2.5ல கிவன்ல ஒரு சம் கொடுத்துருக்காங்க, ஒரு சர்க்யூட் வரைஞ்சிருக்காங்க. For a potential difference across the 24 ohm resistor is 12 volt. What is the current through the resistor? அவங்களுடைய கேள்வி, ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் த 24 ஓம் ரெசிஸ்டார் கிவன்ல அங்க இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் உடைய வேல்யூ 24 ஓம், இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் உடைய வேல்யூ 12 வோல்ட். அவங்களுடைய ரெக்வயர்ட் டேட்டா ரொம்ப சிம்பிளான சம் தான் இது. என்ன ரெக்வயர்ட் டேட்டா? ஏன் சார் சிம்பிளான சம்லாம் கூட போடணுமா? ப்ராக்டிஸ் பண்ணணும்னா போட்டு தான் ஆகணும். ஸோ ரெக்வயர்ட் டேட்டா I is equal to what? சரிதானே? நாம ஓம்ஸ் லாவிலே சால்வ் பண்ணலாம். V equal to ஃபார்முலா எப்படி படிச்சிருக்கோம் பாருங்க, ஓம்ஸ் லா படிச்சிருக்கோம். ஃபார்முலால V equal to IRன்னு படிச்சிருக்கீங்க. தென் I is equal to V by R. சரிதானா? இந்த R டிவைடர்ல படுத்திருக்கேன், V by R. V உடைய வேல்யூ 12 வோல்ட் டிவைடட் பை 24, 1 டைம் 2 டைம், அப்போ 1/2 இஸ் நத்திங் பட் 0.5 ஆம்பர். இப்படி சிம்பிளான சம்மா இருந்தாலும் ஒரு வாட்டி போட்டு பார்த்துருங்க. சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க 2.6. இது கம்பல்சரியில் ஆல்ரெடி 3 மார்க்ல பப்ளிக்ல கம்பல்சரி கேட்டிருக்காங்க இந்த சம்ம. 2.6 எக்ஸாம்பிள் 2.6. கொஸ்டினை ஒரு முறைக்கு 2 முறை படிக்கிறேன், கவனிங்க. 2.6. The resistor of the wire is 20 ohm. What will be a new resistor? இப்போ என்கிட்ட 2 ரெசிஸ்டார் இருக்குதுன்னு சொன்னாங்க. முதல்ல ஒரு ரெசிஸ்டார் இருந்தது, அதனுடைய வேல்யூ 20 ஓம். புதுசா ஒரு ரெசிஸ்டார் இருக்குது. இதுக்கு நாம எப்படி கொடுக்கலாம்னா R1 R2ன்னு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா R இப்படி R எழுதி சஃபிக்ஸ்ல நியூன்னு எழுதலாம். சார் ஒரு முறை எழுதுறது சிரமமா இருக்கும் சார். ஓகே, அப்ப என்ன பண்ணலாம்? R டேஷ்னு மென்ஷன் பண்ணலாம், அதை புதுசுன்னு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ண போறோம்? R1 R2ன்னு பிரிக்க போறோம். நம்மளுடைய விருப்பத்துக்கு தான் எழுதுறோம். அதாவது புரியும், எதிர்க்க திருத்துறவங்களுக்கு புரியணும், அவ்வளவுதான். நீங்க இந்த மெத்தட்ல எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் நீங்க என்ன வச்சிருக்கேன்னா R1 R2ன்னு வச்சுக்க போறேன், எனக்கு அது புரியுது. அதனால இப்ப R2 உடைய வேல்யூ எவ்வளோ அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஓகே, ஆல் ரைட். இதுக்கு அவங்க கொடுத்துக்கிற கிவன் எவ்வளோ? R1 உடைய வேல்யூ மட்டும்தான் கொடுத்துருக்காங்க.
क्वेश्चन இன்னொரு வாட்டி படிக்கிறேன் ஃபுல்லா. If it is stretched uniformly 8 times, வார்த்தையில கவனிங்க, யூனிஃபார்ம்லி அப்படின்னா அந்த கண்டக்டார், இந்த மாதிரி ஒரு கண்டக்டார் இருக்குது, இந்த கண்டக்டாரை ஒரு இரும்பு கம்பியா ஞாபகம் வச்சுங்க. இது நல்லா நெருப்புல காமிச்சு என்ன பண்ண போறோம், நல்லா பிடிச்சி இழுக்க போறாங்க, ஸ்ட்ரெச் பண்ண போறாங்க, கம்பியை பிடிச்சி சுத்தி வச்சு அடிப்பாங்க. அப்படி ஒரு பிளாக் ஸ்மித்லாம் அந்த வேலையை பார்ப்போம், கம்பி பெருசாக்கி. அந்த மாதிரி இதை இருக்கிற லென்த் மாதிரி 8 டைம்ஸ் பண்ண போறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு 10 சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னா இந்த கம்பியை நல்ல நெருப்புல காமிச்சு என்ன பண்ண போறாங்க, ஒரே மாதிரி 80 சென்டிமீட்டர் லென்த் பண்ண போறாங்க. சரிங்களா? அப்ப முதல்ல புதுசா, அதாவது 20 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் போது இருக்கிற லென்த் L1 வச்சுக்கிறேன், அது லென்த் L1 டைம். இதுவே L2 என்னாச்சு அப்படின்னா L1 மாதிரி 8 டைம்ஸ், அப்ப 8L. அப்படி பிரிச்சுக்கிறோம். சொல்றது புரியுதா பாருங்க? அவ்வளவுதான் அவங்க கொடுத்துருது. ஸ்ட்ரெச் யூனிஃபார்ம்லி, வார்த்தையில அவங்க யூனிஃபார்ம் அப்படின்னு சொன்னதுனால இங்க வால்யூம் ரிமைன் அன்சேஞ்ச், வால்யூம் கான்ஸ்டன்ட். இந்த வார்த்தையில என்ன எழுதுனாங்க, நமக்கு படிக்கும்போது யூனிஃபார்ம்லி. இந்த யூனிஃபார்ம்ன்றதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா வால்யூம் கான்ஸ்டன்ட், வால்யூம் அன்சேஞ்ச்டு ஆர் வால்யூம் கான்ஸ்டன்ட். எப்போ சார் நீங்க அது L லென்த் இருக்கும் போதும் அதனுடைய வால்யூம் என்னோ அதேதான், 8 டைம்ஸ் நீங்க லென்த் பண்ணாலும் அதேதான். எப்படி சார் இருக்கும்? ஆமா சார், நான் இப்படி 10 சென்டிமீட்டர் வச்சிருக்கும் போது அதனுடைய டயாமீட்டர் வேற, இதே கம்பியை ஒரே மாதிரி 8 மடங்கு பெருசு பண்ணிருக்கேன் அப்படின்னா அதனுடைய ஏரியாவில் குறைஞ்சிருக்கும், லென்த் அதிகமா இருக்கும். ஃபர்ஸ்ட் எப்படி இருந்திருக்கும், லென்த்ல கம்மியா இருந்திருக்கும், ஏரியாவில் பெருசா இருந்திருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் அப்படிதான் சார் இருக்குது. இப்படி ஞாபகம் வச்சுங்களேன், இது 2, இது 5, அப்போ 5 2s are 10 அப்படின்னா சரிதானா? நீங்க லென்த் பண்ணதுக்கு அப்புறம் இது 5 ஆக போகுது, இது 2 ஆக போகுது, குறைஞ்சிட போகுது. அப்போ அதுவும் 5 2s are 10 தான் சார், 2 5s are 10 தான் சார். அப்போ வால்யூம் அன்சேஞ்ச் அப்படின்றத அந்த யூனிஃபார்ம் அப்படின்றதுக்கான மீனிங். அப்போ இனிஷியல் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் வால்யூம் எடுத்துக்கலாமா சார்? கண்டிப்பா எடுத்துக்கலாம். அப்போ இனிஷியல் வால்யூம் is equal to final volume. வால்யூம் என்னன்னு சொல்றீங்க, ஏரியா இன்டு லென்த்னு சொல்றேன் சார். அப்ப இனிஷியல் வால்யூம் எப்படி எடுத்துக்கலாம், A1 L1, ஏரியா இன்டு லென்த், நீங்க A1 L1 8 டைம்ஸ் லென்த் பண்ணதுக்கு அப்புறம் அதனுடைய ஏரியா A2 L2. இப்ப சப்ஸ்டிட் பண்ணுங்க, L1க்கு பதிலா என்ன வச்சிருக்கீங்க, L வச்சிருக்கீங்க. அப்போ A1 L is equal to A2 into 8L. ஆமா இல்ல? சரிதானா? இங்க பாருங்க, ஈக்குவல் டேர்மா இருக்கு, L கேன்சல் பண்றேன். இப்ப A1 by A2 எடுத்தா என்ன வரும் பாருங்க, A2 ஒரு பக்கம் கொடுத்துருங்க. அப்போ A1 by A2 is equal to 8 by 1. ஆமாவா இல்லையா பாருங்க, சிம்பிளி கால்ட் as 8 அப்படி வச்சுக்கலாம் சார். அப்ப 8, அப்ப A1 by A2 உடைய வேல்யூ 8. இப்ப ரெசிஸ்டன்ஸுக்கு வாங்க, நியூ ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்ன்றீங்க. பொதுவா R is equal to in general அப்படி எழுதணும். in general R is equal to rho L by A அப்படின்னு சொல்லப்போம். rho L by A வித்தியாசம் தெரிஞ்சா பாருங்க, சிம்பிளா நீங்களும் அப்படிதான் எழுதணும், rho L by A. அப்போ இதை நீங்க ஸ்பிளிட் பண்ணி R1 R2 எழுதுனா R1 is equal to rho L1 divided by A1. ரெண்டாவது நியூன்னு எழுதுனீங்கன்னா R2 is equal to rho L2 by A2. ஏன் சார் ரோ மாறல, ரோன்றது என்ன, கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ மெட்டீரியல் என்னவோ அதுக்கான கோஎஃபிஷியன்ட். நீங்க ஒரு காப்பர் கம்பியை சூடு பண்ணி 8 டைம்ஸ் லென்த் ஆகுறீங்க அப்படின்றதுக்காக அந்த காப்பர் ஒயரு ஒரு அயன் ஒயரெல்லாம் மாறாது. அப்படி மாறினா ரோ மாறும், அப்ப அது மாற போறது இல்லை, அப்ப அது ரோ கான்ஸ்டன்ட். சரிங்களா? இப்போ உங்களுக்கு நீடு என்ன, R2 வேணும். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா
இந்த ரெண்டு ஈக்குவேஷனை முதல்ல சால்வ் பண்ணுங்க. இங்க R1 is equal to rho L by A1. ஏன்னா L1க்கு பதிலாக நான் Lன்னு வச்சிருக்கேன். அப்புறம் R2 is equal to rho 8L by A2. அம்மாவை பாருங்க, ரோ இன்ட்டு L2க்கு பதிலாக 8L வச்சிருக்கேன், ரோ 8L by L அப்படின்னு வச்சிருக்கேன். இப்போ நீங்க இந்த ரெண்டு வேல்யூவும் divided the equation R2 by R1. R2 divided by R1. இதில் R2 divided by R1 வச்சுக்கிட்டீங்கன்னா R2 ஓட வேல்யூ என்ன, ரோ 8L by A2 இன்ட்டு இதை டினாமினேட்டரில் எழுதணும், ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதுறேன், A1 by ரோ L. கரெக்டாக பாருங்க, ரோக்கு ரோ கேன்சல், நியூமரேட்டர் டினாமினேட்டர், L நியூமரேட்டர் டினாமினேட்டர். அப்போ R2 by R1 is equal to A1 by A2 into 8. ஆமாம் பாரு, into 8. உங்களுக்கு என்ன வேணும், R2 வேணும் சார். அதுக்கு முன்னாடி இந்த A1 A2க்கு வேல்யூ வச்சிருக்கீங்களா, கண்டுபிடிச்சிருக்கேன் சார். அப்போ R2 by R1 is equal to 8 into 8. So 8 into 8 means 64. R2 is equal to 64 into R1. R1க்கு வேல்யூ கொடுத்துருக்காங்களா, கிவன்ல 20ன்னு கொடுத்துருக்காங்க சார். அப்போ மல்டிப்ளை பண்ணிக்க. அப்போ நியூ ரெசிஸ்டன்ஸ் R2 equal to 64 into 20. 64 into 20. 2 எவ்வளோ வரும்போது 8, 12 ஒரு 0, 1280 ஓம். அதுதான் நியூ ரெசிஸ்டன்ஸ். நீங்கள் 8 டைம்ஸ் லென்த் அதிகப்படுத்துறதுனால 20 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருந்தது, 1280 ஓம் ரெசிஸ்டன்ஸாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இது ஒரு கம்பல்சரி சம்பளம், ஆல்ரெடி பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின். பப்ளிக்ல கேட்ட சமப்பா இது 3 மார்க். சரிதானா? அடுத்து example 2.8. எக்ஸாம்பிள் 2.8ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு சர்க்கியூட் கொடுத்துருக்குறாங்க. அந்த சர்க்கியூட்டை நான் வரைகிறேன். கிவன்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு 2 ரெசிஸ்டார் கொடுத்துருக்குறாங்க, அப்புறம் ஒரு பேட்டரி போட்டிருக்காங்க. இந்த பேட்டரி ஒரு 24 வோல்ட் பேட்டரியா, இது பிளஸ் இது மைனஸ், அப்படின்னா கரண்ட் இந்த பக்கம் ஃப்ளோ ஆகும். ஓகே, ஆல் ரைட். இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அந்த R1 R2ன்னு வச்சுருக்காங்க. இது 4 ஓம், இது 6 ஓம், இது R1 R2. கவனிங்க, கிவன்ல என்ன கேட்குறாங்கன்னு பார்ப்போம். கால்குலேட் த ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ். வாட் இஸ் மீன் பை ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ்? What is mean by equivalent resistance? Equivalent resistance. Equivalent resistance means total resistance. சரிதானா? டோட்டலா இந்த இடத்துல எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இங்க ரெசிஸ்டன்ஸ் என்ன காம்பினேஷன்ல இருக்குது, சீரீஸ்ல இருக்குது. அப்போனா ஆர்எஸ் உடைய வேல்யூ கேட்குறாங்க. ஆர்எஸ்னா R1 + R2. அப்போ அப்படியே ஃபைனல் பண்ணுங்க. 4 + 6னா 10 ஓம். அதுதான் ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ஆன்சர். சரி, நெக்ஸ்ட். And also find the potential difference across each resistor. Potential difference across each resistor. நீங்க ஓம்ஸ் லா பிரகாரம் பொட்டன்ஷியல் எடுக்கிறீங்கன்னா V = IR. R இருக்கு, அப்ப I கண்டுபிடிச்சாதான் சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியும். அப்ப முதல்ல I கண்டுபிடிக்கணும். So to find current, currentல I உடைய வேல்யூ என்ன, V = IR, then I = V/R. V உடைய வேல்யூ எவ்வளவு சொல்லிருக்காங்க, 12 வோல்ட். 24 வோல்ட் டிவைடட் பை ரெசிஸ்டார் எவ்வளவு கண்டுபிடிச்சீங்க, 10.
அப்போ கேன்சல் பண்ணீங்கன்னா 2.4 ஆம்பர். இப்போ சொல்லுங்க ஒரு வோல்டேஜ் இவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்ல போறாங்க. மூணாவது ஈச் ரெசிஸ்டார் இருக்கும். இஃப் R1 ஈக்குவல் டு 4 ஓம் அப்படின்னா சரிதானா 4 ஓம் அப்படின்னு கொடுத்தா V எவ்வளோன்னு கேட்குறாங்க. 4 ஓம். Then I is equal to 2.4 ampere. Then V is equal to V1 is equal to I into R1. I ஓட வேல்யூ 2.4 into 4. சரிங்களா 2.4 into 4 எவ்வளோ வரும்? 4 4s are 16, ரிமைண்டர் 1, 4 2s are 8 plus 1 9, 9.1 வோல்ட். இதுதான் V1. சரி, ரெண்டாவது if R2 equal to 6 ohm, then I is equal to 2.4 volt. To find the V2, V2 is equal to I into R2. I ஓட வேல்யூ 2.4 into 6, R2 ஓட வேல்யூ அப்படி சப்ஸ்டிட் பண்ணா 6 4s are 24, 2 6 12 plus 4 14, 14.4 volt V2. To find the each potential difference of each resistor அப்படின்னு கண்டுபிடிச்சோம். சரிங்களா, இதுவும் நம்ம கம்பல்சரியில் கேட்கறதுக்கான வாய்ப்பு தான். நமக்கு டைரக்டா ஏன் V1 V2 கண்டுபிடிக்கலன்னா கரண்ட் தெரிஞ்சாதான் சப்ஸ்டிட் பண்ண முடியும். அதனால இங்க இன்னொரு விஷயம் கவனிக்கணும். நீங்க ரெசிஸ்டார் சீரிஸ்னு சொன்னா கரண்டோடைய வேல்யூ கான்ஸ்டன்ட், மறந்துடக்கூடாது. ரெசிஸ்டார் பேரலல் அப்படின்னு சொன்னா வோல்டேஜ் கான்ஸ்டன்ட். ஸோ அதனால I அப்படின்னு எடுத்துருக்கும். சரிங்களா, அதுக்காக தான் ஐயை கண்டுபிடிச்சோம். சரியா, இந்த மாதிரி கம்பல்சரி சம்ஸை நம்ம கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். சரிங்களா, சரி, இருக்கிற அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம இன்னும் இருக்கிற கம்பல்சரி சம்ஸ்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.